மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ் உடைய கண்டினியூ பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை யூனிட் இருக்குது காமர்ஸில் அப்படின்னா 10 யூனிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் உடைய மொத்தம் 3 சாப்டர் இருக்குது. இதில் ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸில் 3 சாப்டர். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் ஏ சப்கான்டினென்ட் அப்படிங்கிற டாபிக்கில் நம்ம இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் வந்து நார்த்தன் சைடெல்லாம் எப்படி இந்த ட்ரேடு டெவலப் ஆனதுன்னு பார்த்தோம். பார்டர் சிஸ்டத்துடைய டிஃபிகல்ட் எல்லாம் பார்த்தோம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எ காமர்ஸ் இதெல்லாம் என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் எ பிஸ்னஸ் உடைய சாப்டர் 2 ஆப்ஜெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆப்ஜெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான் மெயினாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு ஆரம்பிக்கணும்? டு ஏர்ன் த ப்ராஃபிட், லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் ஒரு ஹியூமன் பீயிங் உடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் டு ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அவருடைய விருப்பம், அவருடைய தேவைகள், இது அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எதில் வரும் அப்படின்னா இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் வரும். ஓகேவா? இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் உடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ், இதுதான் இதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதனுடைய ஆப்ஜெக்டும் என்னது அப்படின்னா எந்த ப்ராஃபிட். இப்போ நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு மெயினாக என்னது அப்படின்னா டெவலப் ஆகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, எதுக்கு அப்படின்னா நமக்கு லாபம் கிடைச்சோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப் ஆகும் இல்லையா. அப்போது இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுடைய மெயின் பர்பஸ் என்னது அப்படின்னா ப்ராஃபிட்டை டெவலப் பண்ணுறது, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது, இதுதான் என்னது அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறாங்க. இப்போ இதுக்கு எதெல்லாம் உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ குட்ஸ் பை மேனுஃபேக்சர். ஒரு மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய குட்ஸ், இப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னு தயாரிப்பாளர் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள், இது வந்து என்னது அப்படின்னா லாபத்துக்காக தானே ஒரு தயாரிப்பாளர் பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுவார். அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ குட்ஸ் பை த ஹோல்சேலர். அப்போ தயாரிப்பாளரிடம் யார் வாங்குவோம் அப்படின்னா ஹோல்சேலர். இந்த குட்ஸ் வந்து நான் எப்படி வரும்ன்றது ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் அவர் தான் குட்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது. அவர்கிட்ட யார்கிட்ட போகும் அப்படின்னா ஹோல்சேலர்கிட்ட போகும். ஹோல்சேலர்லேருந்து யார்கிட்ட போகும் அப்படின்னா ரீட்டைலர்கிட்ட போகும். ஓகேவா? ரீட்டைலர்லேருந்து தான் ஃபைனல் ஸ்டேஜ் எங்கே போகும் அப்படின்னா கன்சியூமர். இப்படி தான் என்னது அப்படின்னா இந்த பொருளுடைய நம்மளுடைய சேனல்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏர் குட்ஸ் பை மேனுஃபேக்சர். அப்போ மேனுஃபேக்சராக குட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி எதுக்காக அப்படின்னா லாபம் சம்பாதிக்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏர் குட்ஸ் பை த ஹோல்சேலர். அப்போ அந்த ஹோல்சேலர் என்ன செய்யறாரு அப்படின்னா பொருளை எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண யாருக்கு அப்படின்னா ரீட்டைலருக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ செல்லிங் பை ரீட்டைலர்ஸ். அப்போ ரீட்டைலர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த பொருளை விற்கிறாரு, இதுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அப்போ இதில் பொறுத்தவரை இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். அதேமாரி மெடிக்கல் அட்வைஸ் கொடுக்குறாங்க, இப்போ ரெண்டரி சர்வீஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் கொடுத்தாலும் சும்மா கிடையாது இல்லையா. நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் கொடுத்துலாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்த்து போகிறோம். ஸோ அதுவும் என்ன வரும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும். அதேமாரி அக்கௌண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பை த சார்ட்டர்ட் அக்கௌண்ட். இப்போ ஆடிட்டிங் நம்ம பண்ணுறோம், கணக்கெல்லாம் ஆடிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அவரும் நம்மகிட்ட என்ன அந்த ஃபீஸ் வைப்பார் இல்லையா. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும் அப்படிங்கிறது. இப்போ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதி போட்டிருக்கேன். எது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏ குட்ஸ் பை மேனுஃபேக்சர், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ குட்ஸ் பை த ஹோல்சேலர், செல்லிங் பை ரீட்டைலர்ஸ், அதே மாதிரி மெடிக்கல் அட்வைஸ், லாஸ்ட் ஒன் இஸ் அக்கௌண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். அப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் என்னது அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை அதை ப்ராஃபிட், உயர்ந்த அவங்களுடைய ப்ராஃபிட், அதிக அளவுக்கு லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மெயின் எய்ம். அதுதான் என்னது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். அதேமாதிரி இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸில் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா. ஒன்று வந்து என்னது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இன்னொன்று வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபை த சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுடைய சைக்காலஜி ஆகட்டும், இது எல்லாம் எதில் வரும் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கு எதெல்லாம் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா குக்கிங் ஃபுட்டு ஃபார் ஃபேமிலி. அவங்களுடைய ஃபேமிலிக்காக ஒரு ஃபேமிலி தன்னுடைய ஃபேமிலிக்காக குக் பண்ணக்கூடிய அந்த ஃபுட்டு வந்து எதில் வரும் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் தான் வரும்.
அதே மாதிரி வாட்சிங் த மூவி இன் ஏ தேட்டர். இப்போ தேட்டரில் போய் நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட நம்மளோட விருப்பத்துக்காக நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு படம் பார்க்குறோம். அதே மாதிரி டூயிங் மெடிடேஷன்ஸ், நம்ம யோகா பண்ணுறோம், நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம யோகா பண்ணுறோம். அடுத்தது செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். இதெல்லாம் எந்த இதில் வரும் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வரும். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் எதனா பணம் சம்பாதிக்கக்கூடிய அனைத்தும் எதில் வரும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வரும். நம்மளுடைய எமோஷனல்ஸு, நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸு, இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா அந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸில் வரும். ஓகேவா? அப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை 2ஆம் கிளாஸ்லேயே பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸு, அனதர் ஒன் இஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? Economic and non-economic. இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் சொல்றோம் அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினேஷன்ஸ். இந்த டெஃபினேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ங்கிறது எதை பார்த்தோம்? ஏர்ன் த ப்ராஃபிட். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் உடைய மெயின் என்னது அப்படின்னா டு ஏர்ன் த ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ இந்த ஏர்ன் த ப்ராஃபிட்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட் செல்லர் சோல்டு த ஃப்ரூட்ஸ். அவருடைய பர்பஸ்க்காக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஃப்ரூட்ஸ் விற்கிறாரு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்கம் அவருடைய ஃபேமிலி ரன் ஆகிறதுக்காக அவர் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா இங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல சொல்லலாம். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எமோஷனல்ஸ், சைக்காலஜி, அதுக்கப்புறம் சென்சிட்டிவ், இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ குக்கிங் ஃபார் த ஹர் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் ஒருத்தங்க குக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது எதில் வரும் அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வரும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் மோட்டிவ். இப்போ மோட்டிவ்ங்கிறது என்னது? இப்போ இது பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன்லையும் நம்ம சொல்லுவோம் இது பணம் சார்ந்தது, மணியை சம்பாதிக்கணும். அதே மாதிரி ஃபினான்சியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேவோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது தான் எது அப்படின்னா இந்த மோட்டிவ் அப்படிங்கிறது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மணியுடைய வேல்யூவும் அந்த மணி எதன் மூலமாலாம் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத எய்ம் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் மோட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஓகே புரியுதா? அதே மாதிரி இங்கே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், இப்போ இதுக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த மோட்டிவ்க்கும் நான் எக்கனாமிக் இதில் நம்ம எதில் சொல்லுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் சோசியல் சொல்லலாம், சோசியல் சர்வீஸ் சொல்லலாம், அதுக்கப்புறம் சைக்காலஜி சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இப்போ மோட்டிவ்க்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒர்க்கிங் அஸ் ஏ லாயர். இப்போ லாயர் வந்து ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய சம்பளம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சோசியல் ஆகட்டும் இல்லை சைக்காலஜி ஆகட்டும், இது வந்து என்னது அப்படின்னா அவருடைய ஹாப்பினஸ்க்காக அவர் என்ன செய்வார் அப்படின்னா டெய்லி டெம்பிள் போவார், கோயிலுக்கு போவார். அங்கே போகிறதுனால அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா மோட்டிவுடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா. தேர்டு ரிலேஷன்ஷிப். இப்போ இதில் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம், மோட்டிவ் பார்த்தோம், அடுத்தது ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். இது எது பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்ப்போம். இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே கிரியேஷன் ஆஃப் ஏ வெல்த். இப்போ இவங்களுடைய வெல்த்தை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராம்ங்கிறவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா டெய்லி வேஜஸ் வாங்கக்கூடிய அதுலேருந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா சேவ் பண்ணுறாரு. இதுக்கு அப்படின்னா தன்னுடைய ஓன் ஹவுஸ் வாங்கணும் அப்படிங்கிறது. அப்போ கிரியேஷன் ஆஃப் வெல்த், அவருடைய பர்சனல்ஸ் வெல்த்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறது தான் எது அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த மாதிரி என்னது அப்படின்னா நான் கிரியேஷன் ஆஃப் ஏ வெல்த். இங்கே வந்து அந்த மாதிரி கிரியேஷன் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் NGO டு டிஸ்ட்ரிபியூட் த கிளாத் ஃபார் த புவர் சில்ட்ரன்ஸ். இப்போ புவர் குழந்தைகள், ஏழை குழந்தைகளுக்கு ஒரு NGO அமைப்பு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அது எதில் வராது அப்படின்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் வராது அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது மணி மெஷர்மெண்ட்.
இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா இந்த மணி மெஷர்மெண்ட்டுங்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மானிட்டரி டேர்ம்ஸை வந்து எய்ம் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுடைய பண சார்ந்த நடவடிக்கைகளை எய்ம் பண்ணுறது தான் இதனுடைய மெயின் எய்ம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட உடம்பு செல்ல காட்ட போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கன்சல்டன்சி ஃபீஸ் கொடுக்கணும் இல்லையா. இப்போ எவ்வளோ அப்படின்னா டாக்டரை பொறுத்து ஒரு 100 ரூபா இருக்கலாம், ஒருத்தவங்க 500 இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி என்னது அப்படின்னா இங்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து மானிட்டரி டேர்ம்ஸை மெஷர் பண்ணுறது எது அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அந்த மாதிரி மானிட்டரி டேர்ம்ஸ் அது பண்ணுறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டொனேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டொனேஷன் வரக்கூடிய அமௌண்ட் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா சேரிட்டி ஃபண்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் எது அப்படின்னா இந்த மணி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், டெஃபினேஷன்ஸ், அடுத்து மோட்டிவோ, அடுத்த ரிலேஷன்ஷிப், அடுத்து என்னது அப்படின்னா மணி மெஷர்மெண்ட். அடுத்த பாயிண்ட் அவுட்கம். டியூரேஷன்ஸ். இப்போ அவுட்கம்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு லாபம் எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொடக்ஷன்ஸு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பிகாஸ் ஆஃப் த ஏர்ன் ப்ராஃபிட் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். இதுதான் வந்து என்னது அப்படின்னா அவுட்கம். இதோடைய ஃபைனல் ஸ்டேஜ் இங்கே முடியுது இல்லையா. இப்போ இதே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா ஃபுல்லாகவே என்னது அப்படின்னா எமோஷனல்ஸு, சென்டிமெண்ட்டு, சைக்காலஜி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இங்கே என்னது அப்படின்னா இங்கே ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு என்ன சொன்னோம் அப்படின்னா அந்த எக்கனாமிக் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு போய் என்னது அப்படின்னா ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி கொடுக்கறது கூட அந்த அமைப்பில் வரும் அப்படிங்கிறது. அடுத்தது டூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னது அப்படின்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தேவைகள் இருக்கிற வரைக்கும் என்னது அப்படின்னா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும். உதாரணம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் கார் வந்து ஐஸ்கிரீம் விற்கிறாரு அப்படின்னா அது என்னது அப்படின்னா தொடர்ந்து மறுநாளும் என்னது இன்னைக்கு விற்கிறாரு அப்படின்னா நாளைக்கு விற்பார், நாளைக்கு விற்பார். அப்போ அவருக்கு வந்து என்னது அப்படின்னா பணம் தேவை. அப்போ இது டூரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் எது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் அப்படி கிடையாது. எப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டால் தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தோன்றினால் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம போவோம் அப்படிங்கிறது. இதான் வந்து என்னது அப்படின்னா டிஃப்ரென்ஸு. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த எக்கனாமிக்கும் வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்குங்கிறது ஃபுல்லாகவே பணம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து எதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா கைண்டு, எமோஷனல்ஸ், சென்டிமெண்ட்டு, சைக்காலஜி இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா என்னது அப்படின்னா அந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அங்கே பணம் சாராதது. இது வந்து என்னது அப்படின்னா இது பணம் சார்ந்த பொருளாதார சார்புடைய அமைப்புகள், அது பொருளாதார சார்பற்ற அமைப்புகள் அப்படிங்கிறதா இது ரெண்டுத்துக்குரிய டிஃபரன்ஸ். ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தோம். இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அடுத்தது இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்னது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸு, அதனுடைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். அடுத்தது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸு, இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸுடைய எக்ஸாம்பிளும் பார்த்தோம். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தோம். இதில் உடைய என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதும் டெஃபினேஷன்ஸ், மோட்டிவ் பார்த்தோம், ரிலேஷன் பார்த்தோம், மணி மெஷர்மெண்ட் பார்த்தோம், அவுட்கம், அடுத்தது டூரேஷன்ஸ். இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டு அப்படின்னா உனக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா types of economic activities. இதனுடைய இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் உடைய டைப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் உடைய டைப்ஸ் பார்க்க போறோம். அது மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட், அடுத்தது ப்ரொஃபஷனல்ஸ், அடுத்தது பிசினஸ். இப்போ இந்த மூணு டாபிக் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன தெரியும். இப்போ நம்மளாம் என்ன செய்வோம் அப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், ஜாபுக்காக அப்ளை பண்ணுவோம் இல்லையா. வேலை வாய்ப்பு மையத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இப்போ ஜாப் வருது.
அந்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட். இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல 2 பேர் கான்டாக்ட் இருக்கு. ஒன்று வந்து என்னது அப்படின்னா எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர். எம்ப்ளாயி அப்படிங்கிறவர் டெய்லி வேஜுக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ளாயின்னு சொல்லுவோம். எம்ப்ளாயர் அப்படிங்கிறது அந்த எம்ப்ளாயிக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எம்ப்ளாயர் அப்படின்னு. ஓகேவா? அப்போ ஒரு பணியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை தான் நம்ம எம்ப்ளாயர் வரணும். அப்போ அவர் என்ன பணிக்காக அவங்க நமக்கும் இந்த எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் என்ன அவங்களுக்குள்ள கான்டாக்ட் ஏற்பட்டிருக்கு, என்ன ஒப்பந்தத்துக்காக அவங்க அதில் ஈடுபட்டிருக்காங்க, அந்த பணியை நிறைவு செஞ்சு கொடுக்கறது தான் யாருடைய பொறுப்பு அப்படின்னா எம்ப்ளாயுடைய பொறுப்பு. இப்போ இந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறதுல நம்ம யாரெல்லாம் எம்ப்ளாயர், இந்த எம்ப்ளாயிங்கிறத நம்ம யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா மேனேஜர் சொல்லலாம், கிளர்க்கு சொல்லலாம், பேங்க் ஆஃபீஷியல் சொல்லலாம். இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயில வரும் அப்படிங்கிறது. ஓகேவா? இதில் பொறுத்த வரைக்கும் இதனுடைய கேரக்டர்ஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா இதனுடைய சிறப்பியல்புகள் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், என்ன பணிக்காக அவங்க 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கோ அந்த ஒப்பந்தத்தை முடிச்சு கொடுக்கும். அந்த ஒப்பந்தத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருப்பாங்க, டெய்லி வேஜஸோ இல்லை மந்த்லியோ. இப்போ மேனேஜர் கிளர்க்கு இவங்களுக்குலாம் என்னது அப்படின்னா மந்த்லி பேவை தான் இருக்கும். அப்போ அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும். அந்த பணியுடைய மதிப்பு என்ன, அதுக்கு என்ன அவங்க பேசியிருக்காங்க, அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா இதனுடைய சிறப்பியல்புகள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்குள்ள என்னது அப்படின்னா இந்த பணியை முடிச்சுட்டு அப்படின்னா உனக்கு ஒரு 30,000 அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பணியை முடிச்சு கொடுக்கணும். அதுதான் எதில் வருது அப்படின்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ப்ரொஃபஷன்ஸ் ஆக்குபேஷன்ஸ் நம்ம சொல்லணும். இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா இது சிறப்பு தகுதி பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு கொடுக்குறாங்க. இந்த ஆக்குபேஷன் பொறுத்த வரைக்கும் இது சிறப்பு பயிற்சியாளர். யாரெல்லாம் சிறப்பு பயிற்சியாளர் சொல்லலாம் அப்படின்னா மருத்துவர் சொல்லலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உள்ளவர் சொல்லலாம், இன்ஜினியரை சொல்லலாம். இவங்களாம் என்னது அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் பெற்றிருக்கணும். 2வது அந்த ஃபீல்டில் அவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த பர்சன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இந்த சிறப்பு பயிற்சி பெற்ற நபர்கள் அப்படிங்கிறோம். அந்த சிறப்பு பெற்ற நபர்களுடைய இதனுடைய அதே மாதிரி இதனுடைய கேரக்டர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னா இவங்க என்னது அப்படின்னா இவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சில விதிமுறைகளை கடைபிடிச்சு தான் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அமைப்பு சம்பந்தமாக இவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இந்த அமைப்பை சார்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனுடைய அமைப்பை சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ப்ரொஃபஷனல் ஆக்குபேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட் உடைய சின்னது அப்படின்னா பிஸ்னஸ். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா என்ன இருக்குது அப்படின்னா நம்ம எந்த ஒரு ப்ராஃபிட், ஒரு லாபம் சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கணும் இல்லையா? இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் 2 ஆத்தர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஜான் ஸ்டீஃபன்சன் அப்படிங்கிறவரும், இன்னொன்று வந்து ஹெனே அப்படிங்கிறவரும் 2 தாட் சொல்கிறாங்க. ஜான் ஸ்டீஃபன்சனுடைய தாட் என்ன அப்படின்னா பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதை வந்து என்னது அப்படின்னா ப்ராஃபிட்டுக்காக சேல்ஸ் பண்ணணும், அதுதான் அவருடைய தாட். அதே மாதிரி ஹெனோடைய தாட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக கன்சியூமருக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீஸை நம்ம அவருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்னது அப்படின்னா பிஸ்னஸ் அப்படிங்கிறது. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா கன்சியூமருக்கு என்னென்னலாம் தேவையோ அதை ப்ரொடக்ஷன் பண்ணி கன்சியூமருக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸில் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸுடைய எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸுடைய எக்ஸாம்பிள் பார்த்தோம், 2த்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அடுத்தது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸுடைய டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அடுத்த கிளாஸ்